மேம் இறுதி முயற்சி எப்படி மேம் இருக்கு? நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? Experience, it was a beautiful memory altogether, first of all. It was smooth, shiny. நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம். It is of course it's a team work. நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம். ஃபேமிலி மாதிரி ஹாப்பிலி ஒர்க் பண்ணிருக்கோம் இந்த படத்துக்கு. அண்ட் கம் அவுட் படம் நல்லா வந்திருக்கு எல்லாரும் சொல்றாங்க. என் கேரக்டர் பத்தி எல்லாரும் சொல்றாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்றாங்க. அதை கேட்கும் போது சாட்டிஸ்ஃபேக்ஷன், சந்தோஷமா ஃபீல் ஆயிடுச்சு. மேம் மேம் இந்த கதை நீங்க சூஸ் பண்ண காரணம் என்ன மேம்? ஏன்னா நிறைய மூவி வருது நிறைய. இந்த கதை நீங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த ஜேர்னல் நீங்க சூஸ் பண்ண காரணம்? நான் ஒரு நடிகை. எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை வந்தது அப்பதான் என்னால நடிக்க முடியும். சோ அந்த டைமிங்ல எனக்கு இந்த ஸ்டோரி வந்தது. இந்த கதை பண்ணும்போது எனக்கு அந்த பாணி கேரக்டர் விஜுவலைஸ் பண்ணி எனக்கு தோணுது, ஓகே பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு, ஆக்டிங் பண்றதுக்கு ஏதாவது ஸ்கோப் எனக்கு இந்த படத்தோட. சோ அதனால ஐசன் இயர்ஸ் நான் பண்ண இந்த கேரக்டர் சைடு பிடிச்சிருக்கு. உண்மை தேங்க்ஸ். சார் இறுதி முயற்சி எப்படி சார் இருக்கு? இறுதி முயற்சி படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கடன் கண்ணன் ரஞ்சித் வந்து கடல்ல வந்து மாட்டிட்டு இருக்காரு. சோ அதுல இருந்து எப்படி மீள்றாரு, யாருக்கு வந்து ஒரு வண்டிக்கு பணம் வாங்கிட்டாரோ அவருக்கு வந்து பிரச்சனை வருது. படம் பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி கொலைகளும் வந்து சைட்ல நடக்குது. இந்த பேஸ்ல வந்து படம் போயிட்டு இருக்கு. படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்டோரியும் சரி பயங்கர வீக்கா இருக்குது. அதனால நம்ம ஆடியன்ஸா வந்து உட்காந்து பார்க்கணும், அந்த அளவுக்கு ஒரு லேக் இருக்கு. படம் வந்து ஒரு சின்ன ஒரு சீன் சொல்றேன். எப்படின்னா, அந்த ஹீரோ ஒய்ஃப் வந்து வீடியோ மாதிரி குளிக்கிறத வந்து அந்த விஷயத்த வந்து ஹஸ்பண்ட் விஜய் சொன்னோன்னு அவன் போய் கொள்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளம்புவாரு. திரும்ப அந்த மேன் வில்ல ஆளுங்கெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா கோவத்துல ஒரு வார்த்தை வேணா பேசுவார தவிர அவன் அவ்வளவு அசிங்கம் பேசுவோம். இந்த ஆக்ரோஷத்தை அங்க எங்கேயுமே காமிக்க மாட்டாரு. சோ அவர் சொன்னா போய் அடிக்க போறாங்க, ஏதாவது அங்க எதுவுமே இல்ல. அந்த சீன்லயே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிளம்பும் போது ஒரு அப்படியே வந்து வரும்போது இந்த மாதிரிதான் படத்தோட வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. ரொம்ப வருத்தம் படத்தோட பாசிட்டிவ்னு சொல்லி வச்சுங்களேன். ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து எடுத்த கிளைமேக்ஸ் அது எதிர்பாராம வந்துச்சு. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. வந்துட்டு ஒரு சார் இறுதி முயற்சி ஒரு நல்ல முயற்சி உங்களை பொறுத்த இறுதி முயற்சின்னு சொல்லிட்டு இந்த படத்துல அவங்க சொல்ல வந்ததே பாத்தீங்கன்னா விடாமுயற்சியா வந்து விஷம் சாப்பிட்டதுலயே இருக்காங்க. அது எத்தனை தடவை சாப்பிட்டாலும் யாருமே சாப்பிட முடியுறாங்க. விடாமுயற்சியா விஷம் சாப்பிட்டு அதுல சொதப்படம் தான் இறுதி முயற்சி. உங்களோட ரேட்டிங் சார் 5 out of இதெல்லாம் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கவனமா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ரேட்டிங் எல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நம்ம என்ன 0-1 சொல்ல முடியும். எனக்கு உண்மையில டேரக்டர் சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன். ரைட்டிங் உண்மையில சார் ரொம்ப இதா இருக்கு. நெக்ஸ்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்கன்னா ரைட்டிங்ல கான்சன்ட்ரேட் பண்ணும். படம் எப்படி கடைசியில வந்து எக்ஸலண்டா இருக்கு. ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்றாங்க, கடைசியில ஒரு விஷயம் சொல்றேன். விறுவிறுப்பா அடுத்த சீசன் நானே எதிர்பார்க்கிறேன். எக்ஸலண்டா இது இறுதி முயற்சி டைட்டில் படி படம் இருக்கா சார்? டைட்டில் பொறுத்துமா கரெக்டா கரெக்டா. என்ன பேஸ் பண்ணி கதை சார் இது? என்ன பேஸ்டான கதை? என்ன பேஸ் பண்ணி கதை? கடன் வாங்கினா இப்படி சூழ்நிலை இருக்கும். அளவுக்கு பேர் அகலக்காலம் போட்டா அமிர்தம் விஷயம் ஆகும். அது மாதிரி சார் இறுதி முயற்சி எப்படி சார் இருக்கு சார்? கண்டென்ட்டா பாத்தீங்கன்னா செம்ம கண்டென்ட் சார். உண்மையிலேயே கடன் தொழிலாளா இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிறது தான் இது குளிச்சா இருக்கக்கூடாது, அதெல்லாம் வெளியே வரணும்னு இருக்காங்க. கண்டென்ட் ஓகே, பட் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு வரும்போது அது சொல்யூஷன் இல்லை. பேட்டர்னாவே வந்து பாத்தீங்கன்னா இதுல வெளியே வரதுக்கான சொல்யூஷன் சொல்லாம இது எப்படி விதமா சாவலான்ற மாதிரி தான் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அடிப்படையா ஒரு பிரச்சனையோட இந்த மாதிரி படம் இதை பத்தி பேசியிருக்கு அப்படின்னும் போது படம் பார்க்க வரவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தான் ஒரு படம் கொடுக்க அவநம்பிக்கை போகக்கூடாது. படம் நான் ஒரு மெசேஜோட முடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது, நல்லா இருந்தது.
அவரோட மெசேஜா இருந்தது. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் ஆமா, அது யாரும் எதிர்பார்க்கல. அவரோட குரல் கேட்கிறப்போ கணீரன் இருந்தது, நல்லா இருந்து. அடிப்படையா பாக்குறவங்களுக்கும் அது சொல்யூஷன் வரணும்ல. படம் வரும்போது அது என்ன சொல்யூஷன் சொன்னதுன்னு பார்ப்போம். ஃப்ரீடா படம் கொடுத்தா நம்மளுக்கு இருக்கிற சின்ன கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கையுமே உடைச்சு விட்டு கம்ப்ளீட்டா நெகட்டிவா இருக்கிற ஒரு பேட்டர்ன் நடிக்கிறோம். சார் இறுதி முயற்சி ஒரு நல்ல முயற்சியா இருக்கு. இல்ல சார், இறுதி முயற்சி வந்து இறுதி முயற்சியா பண்ணிட்டாங்க. நல்ல முயற்சியா ரொம்ப நல்லா இருக்கு. யதார்த்தமான ஒரு படம் தான். எல்லார் வாழ்க்கையில நடக்கிற ஒரே கதை தான் எல்லாரும். சூப்பரா இருக்கும். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன ஸ்டோரி என்ன சொல்ல வராங்க? அதுதான் கடன் வாங்கிட்டு எப்படி சமாளிக்கிறதுன்றது ஸ்டோரி. லாஸ்ட் அவர் போராடி பாக்குறதோ ஃபேமிலியை காப்பாற்றணும், அவரால் முடியல. சோ அந்த இடத்துக்கு தள்ளப்படுறாரு, சூசைட் பண்ணிக்கும். இறுதி வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. அதுதான் இறுதி முயற்சி. நான் லாஸ்ட் வரைக்கும் அவரால் காப்பாற்ற முடியல. யாரோ ஒருத்தர் வந்துதான் காப்பாத்தாரு. சீரியல் கில்லர். சோ எல்லார் வீட்லயும் வந்து சீரியல் கில்லர் வாழ முடியாது. சோ நம்மளதான் நமக்கு ஓவர் கம் பண்ணி ரஞ்சித் சார் ரெடி பண்ணிருக்கோம். சூப்பர் வாழ்ந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் யாருமே நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான். மேம் இறுதி முயற்சி ஒரு நல்ல முயற்சி. சூப்பரான முயற்சிங்க. கண்டிப்பா பார்க்கணும், ஜனங்க பார்க்கணும். மேம் இப்ப ஒரு 200 கோடி 300 கோடி பட்ஜெட்லாம் வருது. சும்மா ஸ்மால் பட்ஜெட்டும் வருது. மக்கள் எந்த மாதிரி மனநிலை இருக்காங்க? ஏன்னா இப்ப சின்ன பட்ஜெட் அதிகம் ஓட மாட்டேங்குது. ஒரு சில டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி படம் தான் ஓடுது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா ஹீரோக்கு மாஸ் இல்லைன்னா கதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டா பரவாயில்லைங்க. எல்லாருமே விஜய் தான் நடிக்கும், அஜித் தான் நடிக்கணும். எல்லா கதைக்கும் விஜய் அஜித் வச்சு ஐ மீன் செட் ஆக மாட்டாங்க இல்லையா? இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி சில ஹீரோக்களும் இருக்கதான் செய்வாங்க. சோ அவங்க தேடி போறதுதான் கொஞ்சம். ஓவராலா உங்களோட ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் படம் பேர் சொல்லிடுங்க. படம் பேர் சொல்லிடுங்க. இறுதி முயற்சி. இறுதி முயற்சினால அதுக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா தப்பு என்னன்னா கதை கொண்டு போன கான்செப்ட் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போயிருந்தா அப்புறம் இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் எல்லாமே என்டர்டைன்மெண்ட் ஒரு சோகமாவே ஜனங்க வந்து உட்கார வரலாம் தெரியும். ஆனா ரஞ்சித்தோட ஆக்டிங் வந்து நல்லா பண்ணிருக்காரு. அவர் ஆபத்து ஜனம் நல்லா தான் பண்ணுவாரு. இதுலயும் நல்லா தான் பண்ணிருக்காரு. இதை விட இந்த போலீஸ் விசாரிக்கிறார் சொன்னீங்க, அவரு நடிச்சிருக்காரு. அவரும் அவங்க டீம்ல ராஜேந்திரன் பண்ணிருக்காரு. அவங்களோட சீனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. எனக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கு. அவங்க அந்த விசாரிக்கிற சீன்ல அவங்க நல்லா இருக்கு. ஒரேடியா சோகமா காட்டுறாங்களா என்னமோ தாங்க முடியல. அதாவது உண்மையிலேயே கடன் தொழில் வாங்கணுமா கண்டிப்பா வந்து பாதிக்கப்பட்டு அவங்க மனுஷன் வந்து உண்மையிலேயே வந்து தற்கொலை பண்ணிய குடும்பம் எல்லாம் இருக்கு இல்லன்னு சொல்லணும். அதெல்லாம் வந்து ஒரு 2 மணி நேரம் படத்துல வந்து நம்ம காட்டுப்போம். நம்ம ஒரு மாய அதை கொஞ்சம் சரியா கொண்டு போனேன். அது நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது ஜனங்க வந்து பாப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இன்னொரு தனிப்பட்டு ஒரு கருத்து பார்க்க மாட்டாங்க. சார் இறுதி முயற்சி ஒரு நல்ல முயற்சியா சார் உங்களை? நல்ல முயற்சியே இல்லை சார், வேற மாதிரி கொண்டு போய்க்கலாம். அதான் சொன்னேன் சார், அவங்க எடுத்த கான்செப்ட் வந்து இந்தி வெட்டி வாங்கணுங்களோட எல்லாம் இப்படித்தான் பாதிக்குதுன்னு சொல்லி எடுத்த கான்செப்ட் நல்லா இருக்கு. ஆனா வந்து அது கொண்டு போன விதம் சரிங்க. அந்த சோகம் மெயின். நீங்க போய் படம் பாருங்க, ஏந்து வந்துருவீங்க. அதாவது இறுதி முயற்சி சொல்லலாம்னு பார்த்தீங்களா? இந்த படத்தை பார்க்காதனால அவங்க தற்கொலை பண்ணிட்டு பாக்குறவங்க தான் சொல்லுவாங்க. அது நல்லா இல்லப்பா. ரஞ்சித் நல்லா பண்ணிட்டாரு. அவரு மேல கன்சர்ன் கிடையாது. ரஞ்சித் நல்லா அடிக்காது. படம் நல்லா இருக்கு. வேற டேரக்டர் சரி. சார் இறுதி முயற்சி நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா படத்துல?